எனக்காக, நமக்காக என்றல்ல, பிறருக்காக என்றல்ல, எனக்காக கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் எனக்காக செய்வார், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்காக செய்வார் என்று நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும். 2வது, யாவையும் கர்த்தர் 1, 2 செய்துவிட்டு நிறுத்தி விடுகிறவர் அல்ல. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு தகப்பன் தன் மகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்துவிட்டு, ஐயோ எனக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறது, நான் சாப்பாடு போட முடியாது என்று சொல்லவே மாட்டார். நான் புது தம்பதியருக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்க முடியாது என்று சொல்ல மாட்டார். நான் என் மகளுக்கு வேண்டிய எல்லா சீர்வரிசைகளையும் செய்ய முடியாது என்று சொல்ல மாட்டார். எப்படியாவது பணத்தை ஆயத்தம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு செய்து முடிக்கிறார். உலக தகப்பன்மாரே இப்படி செய்யும் பொழுது உன்னதமான தேவன் உங்களுக்காக செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். யாவையும்